யூதருக்கு ராஜா அப்படிங்கிறப்ப அவர் ராஜாவா வந்ததுனால அவர்களை போஷிக்கிறது பாதுகாக்கிறது அவருக்கு ஒரு பெரிய வேலை. அதை அப்படியே நிறைவேற்றுகிறார். 5000 பேரை போஷித்தார், 4000 பேரை போஷித்தார். தன்னிடத்தில் வந்த திரளான ஜனங்களை அவர் சுகமாக்கினார். அவரை தொற்ற யாவரும் சொஸ்தமானார்கள். இவர் தேடி போய் வியாதி உள்ளவர்களை சுகமாக்கினதும் இருக்கு, தேடி வந்து அவரை தொட்டு சுகம் பெற்றவர்கள் உண்டு. அவர் போகாமையே வார்த்தையை சொல்லி நீங்க போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான்னு சொன்னாரு. குமாரன் பிழைத்திருந்தான். இவர் ராஜாதி ராஜா, அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்குறவராக சுத்தி தெரிந்தார். இப்ப தேவனுடைய ராஜ்யத்துல தேவன் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர், அவருடைய தூதர்கள், அவருடைய ராஜ்யத்துல கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அந்த ராஜாங்கம் உங்களுக்குள் இருந்து அந்த ராஜ்யம் செயல்படுகிறது. சாலமோனே அவனுடைய பிதாக்களின் ஸ்தானத்திலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று தீருவின் ராஜாவாகிய ஈராம் கேள்விப்பட்டு தன் ஊழியக்காரரை அவனிடத்தில் அனுப்பினான். ஈராம் தாவீதுக்கு சகல நாளும் சிநேகிதனாய் இருந்தான். சரி, அப்பொழுது சாலமோன் ஈராமினிடத்தில் ஆட்களை அனுப்பி, என் தகப்பனாகிய தாவீதின் சத்துருக்களை கர்த்தர் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தும் அளவும் அவர்கள் தம்மை சுற்றிலும் செய்கிற யுத்தத்தினால் அவர் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்துக்கு ஆலயத்தை கட்ட அவருக்கு கூடாதிருந்தது என்று நீர் அறிந்திருக்கிறீர். ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை, இடையூறுதலும் இல்லை. ஆகையால் நான் உன் ஸ்தானத்தில் உன் சிங்காசனத்தின் மேல் வைக்கும் உன் குமாரனே என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான் என்று கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதினிடத்தில் சொன்னபடியே என் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மரம் வெட்டுறதுக்கு ஆள் இல்லை, உமக்கிட்ட தான் நிறைய பேர் இருக்கிறாங்க, அதனால எனக்கு மரமெல்லாம் வெட்டி எனக்கு தெப்பங்களாக கட்டி நீர் அனுப்புகிற பொழுது அதெல்லாம் நான் எடுத்து நான் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவேன். அப்படி நீ ஆட்களை அனுப்புகிற பொழுது அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நான் கொடுக்கிறேன்னு